பாபநாசம் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்றம் நிறுத்தப்பட்டதை அடுத்து பழங்குடியின மக்கள் ஆற்றில் மீன்களை பிடித்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை காரையாறு வனப்பகுதியில் சின்ன மயிலாறு காணி குடியிருப்பு அமைந்துள்ளது. பாபநாசம் மலையிலிருந்து உபரிநீர் திறந்துவிடப்பட்டதை அடுத்து சின்ன மயிலாறு மக்கள் இக்கரைக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டது. 2 நாட்களாக வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் உள்ளிட்டவற்றை வாங்க முடியாத நிலையில் தற்போது நீர்வரத்து குறைந்ததால் ஆற்றில் இருந்த மீன்களை பிடித்து சமைத்தனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்போது, மழை காலங்களில் அணையிலிருந்து உபரிநீர் திறந்துவிட்டால் ஆற்றை கடப்பதற்கு சிரமமான நிலை ஏற்படும் எனவும், சாப்பாட்டிற்கான பொருட்கள் வாங்க முடியாத நிலை ஏற்படுவதாகவும் தெரிவித்தனர். நாங்கள் இப்போ ஆண்டாண்டு காலமாக இங்கே தான் இருக்கோம். அப்புறம் எனக்கு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த ஊர் தான். ஆனால் இப்போ இந்த ஐப்பசி கார்த்திகை இப்போ இந்த அடமலைங்கன்னு சொல்கிறது ரொம்ப இதானது தான் எங்கள் ஊரில். அந்த டயத்தில் மழை அதிகமாக ஆற்றுல தண்ணி சர்ப்ளஸ் கேட் வழியாக தண்ணி நிறைய திறப்பாங்க. திறக்கும்போது எங்களால் ஆற்றுக்கு அந்த கரையும் போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, எந்த பொருள் அத்தியாவசிய தேவைக்கு எதுக்குமே போக முடியாது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடிச்சது காரணத்தினால கொஞ்சம் லேசா வெயில் அடிச்சிருக்கு. அதனால இன்னைக்கு தண்ணியை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. குறைச்ச உடனே நாங்களுக்கு இன்னைக்கு வெளியில போக மீன் காய்கறி வாங்குறதுக்கெல்லாம் வழியே கிடையாது. நாங்கள் ஆற்றுல தண்ணி அடைச்சதுனால அந்த அதில் வார மீனை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு வேண்டி நாங்கள் மீன் பிடிக்கிற எங்கள் பாரம்பரியமான எங்கள் கூடு மீன் பிடிக்கிறது, அதை வச்சு நாங்கள் ஆற்றுல மீன் பிடிக்கிறோம். இதை நம்ம இந்த தண்ணி ஓடுதுல்ல, இந்த சைடில் 2 சைடும் அடைக்கணும். அடைச்சிட்டு இது சென்டரில் வச்சு விடணும். அது வர மீன் இது வழியே உள்ளே போகும். இது வழியே உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டுனா இதில் உள்ளே தங்கிடும். அது மீன் ஏறி முடிச்ச உடனே நமக்கு எடுத்து பின்னால் கெட்டி வச்சிருக்க இந்த ஓட்டை, இது வழியே மீனை தட்டி வெளியே எடுக்கலாம். இதுதான் இப்போ நாங்கள் எங்கள் பரம்பரையாக இருக்கிறது இந்த ஒன்று தொழில். இந்த இது இருக்குது, மீன் பிடிக்கிறது.